இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 மாதத்தில் 3 ஆண்களிடம் மாறி மாறி குடும்பம் நடத்தி இருக்கிறார் விஜயா என்கின்ற ஒரு பெண். இந்த 3 பேரிடமும் அவர் குடும்பம் நடத்துவதற்கு முன்பே அவருக்கு கல்யாணமாகி ஒரு கணவர் இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் அரங்காபாத் அருகே உள்ளது முகுந்தவாடி என்கின்ற பகுதி. இங்கு வசித்து வரும் தம்பதி விஜயா அம்ருத். இவர்கள் கூலி வேலை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் லாக்டவுன் போட்டுவிடவும் இவர்களிடம் பணம் இல்லாமல் போய்விட்டது. இதனால் திடீரென விஜயா ஒரு ஐடியா செய்துள்ளார். அதன்படி கணவன் இருக்கும்போதே யோகேஷ் ஸ்ரீநாத் என்பவரை கல்யாணம் செய்து கொண்டார். அவருடன் 15 நாட்கள் குடும்பம் நடத்தினார். பிறகு யோகேஷின் வீட்டிலிருந்த பணம் நகைகளை எடுத்துக்கொண்டு அப்படியே எஸ்கேப் ஆகிவிட்டாராம். இதனால் அதிர்ந்து போன யோகேஷ் மனைவியை காணாமல் பல இடங்களில் தேடி அலைந்தார். அப்போதுதான் விஜயாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு மகன் இருக்கிறான் என்பது தெரிய வந்தது. இது குறித்து அரங்காபாத் போலீஸில் யோகேஷ் புகார் அளித்தார். போலீசாரும் விஜயாவை விசாரித்தனர். அப்போதுதான் விஜயா ஏற்கனவே இதேபோல இன்னும் 2 பேரை ஏமாற்றி கல்யாணம் செய்தது தெரிய வந்தது. யோகேஷுக்கு முன்னதாக ராய்காட்டை சேர்ந்த சந்தீப் தாராதே என்பவரை இவர் கல்யாணம் செய்துள்ளார். அதற்கு அடுத்ததாக மேற்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த இளைஞரை கல்யாணம் செய்துள்ளார். எல்லோரிடமும் 15 நாட்கள் தங்கியுள்ளார் இந்த விஜயா. அவர்களுடன் 15 நாட்கள் மட்டும் குடும்பம் நடத்திவிட்டு பிறகு வீட்டிலிருந்த நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தலைமறைவாகி விடுவாராம். கடைசியில் பார்த்தால் அவர்கள் 3 பேருமே விஜயாவை தனித்தனியாக தேடி வந்திருக்கிறார்கள். இதில் ஒருவர் மட்டும்தான் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதில் குறிப்பாக கல்யாணத்துக்கு வரன் தேடும் ஆண்களையே விஜயா குறிவைத்திருக்கிறார். அதன்படியே அவர்களை சந்தித்து கல்யாணமும் செய்துள்ளார். 3 மாதத்தில் 3 ஆண்களை திருமணம் செய்து ஒவ்வொருவரிடமும் 2 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் விஜயாவின் ரியல் கணவன் உடந்தையாக இருந்துள்ளார். இப்போது இந்த ஜோடி கம்பி எண்ணி கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.